எங்களோட ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு எங்களுக்கு ஒரு பூ கொண்டு வந்தாங்க. அப்போ அது வச்சுட்டு ஒரு ரெசிபி பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்போது பண்ணும்போது உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு நினச்சிட்டு தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இது என்ன பூன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பூ கிராமங்கள்லாம் ஸ்டே பண்ணுற ஆளுங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி 90s கிட்ஸ் அவங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த பூ தமிழில் சேனக்கிழங்கு பூ, இங்கிலீஷில் எலிஃபெண்ட் யாம், மலையாளத்தில் சேனப்பூ அந்த மாதிரி சொல்லும். அதுதான் இது வந்துட்டு இது இவ்வளோ சின்னது தான். ஆனால் இன்னும் பெருசாகி ஒரு பர்பிள் கலரில் நல்ல ஃப்ளவர் ப்ளூம் ஆகும் நல்லா. மோஸ்ட்லி இது வந்துட்டு ரெய்னி சீசனுக்கு ஜஸ்ட் பிஃபோரில் தான் இது வந்துட்டு ப்ளூம் ஆகும். ஓகேவா? அப்போ இதாவது எங்களுக்கு இது கிடச்சிருக்கு. நான் வந்துட்டு இது ட்ரை பண்ண போகிறேன். இதோட எண்ட் ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு போடுறேன். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்கள். சேனக்கிழங்கோட பூ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கவர் இருக்கும். அது வந்துட்டு ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கட் பண்ணணும். இந்த சேனக்கிழங்கோட பூ வந்துட்டு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வெஜிடேரியன்ஸுக்கு இது நல்ல ஒரு ரெசிபி. அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு தேங்காய், ஒரு மூடி தேங்காய், 2 காஞ்ச மிளகா, அப்புறம் பட்டை, கிராம்பு, அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய். இது வந்துட்டு சின்ன ஸ்பூன் தான். இந்த ஸ்பூனுக்கு 1.5 ஸ்பூனு மிளகு எடுத்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூனு சோம்பு எடுத்திருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை வந்துட்டு எங்கள் வீட்டில் நிறையா இருக்குது. அதனால் ஜஸ்ட் ஒரு 2-3 இது எடுத்திருக்கேன். அதுவும் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஒரு பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி. இது 2 இஞ்சியும் பூண்டும் நான் இடித்து வச்சுருக்கேன். தேங்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கேஸ் பற்ற வச்சுட்டு கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஊற்றலாம். இந்த கிராம்பு, பட்டை, பூவு, அதுக்கப்புறம் இந்த தேங்காய் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு கோகோனட் ஆயில் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறது. அப்போ அதனால என்ன ஒன்றா கொஞ்சம் ஸ்லோவில் தான் உங்களுக்கு ஃப்ரை ஆகும். உங்களுக்கு சீக்கிரமாக ஆகணுன்னா கொஞ்சம் கோகோனட் ஆயில் கூட ஊற்றி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் வறுக்கும்போது வேணும்னா சின்ன வெங்காயம் பூண்டும் போட்டுக்கலாம். நான் போடலை, அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனக்கிழங்கு எல்லோரும் சாப்பிட்ருக்கோம். ஆனால் அந்த சேனக்கிழங்கோட அந்த பூ வந்துட்டு ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் சாப்பிட்ருப்பாங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எங்கேயாவது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு தான் நான் போட்டுருக்கேன். அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, சாதாரண மிளகு பொடி, அப்புறம் காஷ்மீரி மிளகு பொடி 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துருக்கேன். மிளகும் சோம்பும் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் அப்படியே போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சம் மண்சட்டியில் வச்சா அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, விறகடுப்புலன்னா இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணிக்கும். கடுகு வெடித்ததும் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா சாட்டே பண்ணுங்கள். வெங்காயம் ஒரு 3/4 சாட்டே ஆனதுக்கப்புறம் இஞ்சி இதெல்லாம் தட்டி வச்சது இதில் போட்டுக்கோங்க. இதுவும் அதே மாதிரி சாட்டே பண்ணிக்கலாம். அந்த ரா ஸ்மெல் போயாச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளிக்கு ரொம்ப நேரம் சாட் பண்ண வேண்டாம். தேவையான மஞ்சள்தூள், உப்பு லாஸ்ட்டில் வேணால் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண இந்த சேனக்கிழங்கு பூ இருக்குல்ல, அது போட்டுக்கலாம். சேனக்கிழங்கோட பூவை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
கிராமத்து சமையல். அப்போ அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்டெல்லாம் கேட்டால் தெரியும் அவங்கெல்லாம் இதை எவ்வளோ சாப்பிட்ருக்காங்கன்றது. இந்த டவுனில் இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்காது. அதான் நான் சொன்னேன், ஒரு 90 கிட்ஸ்க்கெல்லாம் இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்க்கெல்லாம் தெரியாது. அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கொடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். ஆனால் பச்சை தண்ணி ஊற்ற போகிறது இல்லை, நல்லா பாயில் ஆன தண்ணி தான் நம்ம ஊற்ற போகிறோம். இதில் இது வந்துட்டு மூடி போட்டுட்டு வேக வைக்கலாம். தேங்காய் அரைச்சது ரெடியாக இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இது ஒரு 75% கிட்ட வெந்திருக்கு. அப்போ இனிமேல் இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். அரைச்ச தேங்காய் உப்பு கம்மி தான், கொஞ்சம் உப்பு போட்டுப்பேன். கறி எப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னா இது வந்துட்டு நல்லா ரோலிங் பாயிலிங் ஆகணும். மீன்ஸ் இந்த தண்ணியெல்லாம் நம்ம கொதிக்க வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா கொதி வந்து அப்படியே நல்லா இது பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா இது பண்ணணும். இந்த தேங்காய் வறுத்த அரைக்கிற கறியில் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி பாயில் ஆகணும். அதனால தான் இது வந்துட்டு இந்த விறகடுப்பில் பண்ணால் நல்ல டேஸ்ட். அது வந்துட்டு நல்லமாக அப்படியே பாயில் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் நமக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கலர் பார்த்தீங்களா, நல்லா டார்க் கலர் ஆயிடுச்சு. இனி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். தாளிப்பு ஃபஸ்ட்டே போட்டதுனால நம்ம தாளிப்பு போட வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுட்டதுக்கப்புறம் சாப்பிட கொடுங்க. உங்கள் ஃபேமிலி எல்லாம் எதுக்கு கூட சாப்பிடணும்னு சொன்னீங்கன்னா சப்பாத்தி, தோசை எல்லாம். ரைஸுக்கு எவ்வளோ நல்லாயிருக்குன்றது எனக்கு தெரியாது, நான் அது ஒரு டேஸ்ட் சாப்பிட்டு பார்க்கல. ஆனால் சப்பாத்தி, தோசை, அந்த மாதிரி இட்லி, அதுக்கெல்லாம் வந்து நல்ல காம்பினேஷன். என்னோட இந்த குக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நான் முன்னாடியே சொன்னேன், என்னோட வந்துட்டு குக்கிங் சேனல் இல்லை, ட்ராவல் சேனல், பட்ஜெட் ட்ராவலிங். என்னோட பேர் ரெஜி, நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சஜீஷ், நாங்கள் 2 பேரும் ட்ராவலிங் பண்ணிகிட்ருக்கோம், பட்ஜெட் ட்ராவலிங். அப்போ உங்களுக்கு வந்துட்டு பட்ஜெட் ட்ராவலிங் பண்ண பிளான் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எங்களோட இந்த சேனல் பார்த்துக்கலாம். நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த இடம்லாம் போகலான்னு பிளான் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் என்னோடய சேனலில் பார்த்துக்கலாம். அதில் வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஓகேயாக இருந்தால், உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன்ஸாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு கூடவே என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.